இதே பிரச்சனை தான் பாவக்காக்கும். மேல பாக்க நல்லா இருக்கு, ஆனா வாங்கிட்டு வந்து கட் பண்றப்போ சரியில்லாம போயிடுது. அது அப்படி இல்லம்மா, சாப்பாட்டுல உப்பு போடுறதுக்குன்னு ஒரு பதம் இருக்குல்ல, கணக்கு வச்சுக்கிட்டா உப்பு போட முடியும். அவங்க அவங்களுக்குன்னு கை கணக்கு தான். அந்த மாதிரிதான் காய்கறிகளை தொட்டு பாக்குறதும். அதை தொட்டு பார்க்கும்போது அது ஒரு குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம தொட்டு பார்த்தோம்னா அது குழந்தையான்னு சொல்லும், இல்ல குழந்தை இல்லைன்னா கோட்டான்னு காட்டி கொடுத்துடும். ஓகே ஓகே, இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரியே நான் காய்கறி செலக்ட் பண்றேன். குழந்தை எது கோட்டா எதுன்னு என்னால கரெக்டா கண்டுபிடிக்க முடியுமான்னு நீங்க பக்கத்துல இருந்து வாட்ச் பண்ணுங்க. அது எப்படி? நான் எது சொன்னாலும் உடனே சந்தோஷமா நான் பண்றேன்னு சொல்றேன். சும்மாதான். சும்மாதானா? அத்தை, இந்த உலகம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஆண்டவன் நமக்குன்னு கொடுத்திருக்கிற உறவு ரொம்ப கம்மி. 2 பேரு 4 பேரு மிஞ்சி போனா 10 பேரு, இவ்வளவுதானே நம்மள சுத்தி இருக்கிறவங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தகராறு பண்ணிக்கிட்டு இவங்கள பத்தி அவங்க கிட்ட அவங்கள பத்தி இவங்க கிட்ட இந்த மாதிரி வம்பு பேசிக்கிட்டு இதெல்லாம் வேண்டாமே. யார் என்ன சொன்னாலும் அது நல்லா இருந்தா ஓகேன்னு ஒத்துக்க வேண்டியதுதான். இதுதான் ஏன் பாலிசி. நல்ல பாலிசி தான். அத்தை, உங்க போன் ரிங் ஆகுது. ஆமா, போன் அடிக்குது. யார் நம்பர்னு தெரியலையே பவி. கொடுங்க. எல்லாம் தெரிஞ்ச நம்பர் தான். நீங்க இன்னும் நேம் போட்டு சேவ் பண்ணாம இருக்கீங்க. பேசுங்க, ஹரி சார் தான் போன் பண்றாரு. ஐயோ வேணாம் பவி, நீயே பேசாம பேசு, பேசிட்டு கட் பண்ணிடு. இதான வேணாங்கிறது. அவர் ஆசைப்பட்டு கத்துக்கணும்னு நினைச்ச ஸ்வீட்ட நீங்க செய்ய கத்து கொடுத்திருக்கீங்க. அதுக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு நினைச்சிருப்பாரு. இது ஒரு தப்பா? தேங்க்ஸ் தானே, அது எனக்கு சொன்னா என்ன உனக்கு சொன்னா என்ன? நீயே பேசு பவித்ரா. சும்மா அடம் பிடிக்காதீங்க அத்தை, பேசுங்க. இல்ல பவித்ரா, இது வேற ஒரு சிக்கல் பவி. என்ன சிக்கல்? இந்தாங்க, முதல்ல நீங்க பேசுங்க. எவ்வளவு நேரம் போன் அடிக்குது பாருங்க. ஆன் பண்ற, பேசுங்க 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 பேசுங்க. ஹலோ, கிளம்பிட்டீங்களா? எங்க? சரியா போச்சு. எங்க உங்களுக்கு குருதட்சணை கொடுக்கணும், இன்னைக்கு ஈவினிங் ஹோட்டலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருந்தேனே, மறந்துட்டீங்களா? அதெல்லாம் எனக்கு கஷ்டம் சார், வீட்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. 10 நிமிஷம் வந்துட்டு போங்க ப்ளீஸ். இல்ல சார், நான் என்னோட மருமகளோட மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ராத்திரி நான் அப்பாக்கு சமைக்கணும்ல, அதான். 10 நிமிஷத்துல என்னங்க ஆயிட போகுது? இன்னைக்கு எல்கேஜில ஒரு குழந்தைய சேர்க்கணும்னா கூட 50,000 ரூபாய் ஃபீஸ் கேக்குறாங்க. நீங்க எவ்வளவு அருமையான டிஷ் கத்து கொடுத்துருக்கீங்க. தட்சணை இல்லாம எந்த படிப்பும் கிடையாதுங்க. நான் குருதட்சணா அது இதுன்னு கேட்கவே இல்லையே சார். நீங்க ஏதோ ஆசைப்பட்டு கேட்டீங்க, நானும் கத்து கொடுத்துட்டேன். அதுக்கு எதுக்கு சார் குருதட்சணை அது இதுன்னு? ப்ளீஸ், என்னுடைய நன்றி நான் வேற எப்படிங்க காட்ட முடியும்? தயவு செஞ்சு மாட்டேன்னு சொல்லாதீங்க. ஒரு நட வந்துட்டு போங்க. இல்லன்னா உங்க மருமக கிட்ட போன் கொடுங்க, நான் பேசுறேன். இல்ல வேண்டாம் சார், இன்னொரு நாள் வேணும்னா நாம. ஹலோ ஹரி சார், அத்தை இன்னைக்கு ஹோட்டலுக்கு வர சொல்லிருந்தீங்களா? அப்பா, நல்ல வேளை நீங்க லைனுக்கு வந்தீங்க. உங்க அத்தை எனக்கு ஸ்வீட் செய்ய கத்து கொடுத்தாங்க. பதிலுக்கு அவங்களுக்கு gift கொடுக்கலான்னு பார்த்தா வாங்கிக்க வர மாட்டேங்கிறாங்க. சரி, நீங்க போன் வைங்க, நாங்க கண்டிப்பா வருவோம். ஏன் பவி இப்படி எல்லாம் பண்ற? நமக்கு எவ்வளவு வேலை இருக்கு, இதெல்லாம் இப்ப தேவையா? 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். 5 நிமிஷம் தாமதம் ஆச்சுனாலும் அப்பா என் மேல கோச்சிக்குவாரு. ஒண்ணு பண்றேன், நான் உங்களை ஹோட்டல்ல விட்டுட்டு நான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீங்க அந்த கிஃப்ட வாங்கிட்டு 2 பேரும் அதே ½ அன் ஹவர்க்குள்ள வீட்டுக்கு போயிடலாம். எப்படி வசதி? ஓகேவா? இல்ல, இதெல்லாம் சரியா வராது. ஏன்? எனக்கு அங்கெல்லாம் தனியா போறதுக்கு இஷ்டமே இல்ல. நீ வேணா வாயேன், நாம 10 நிமிஷத்துல வந்துடலாம். ஆனா போன தடவை மாதிரி என்னை விட்டுட்டு தனியா எங்கேயும் போயிடக்கூடாது. தேவையில்லாம எவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னு பாத்தியா? அத்தை, பிரச்சனையே இல்லாம எப்படி அத்தை வாழ முடியும்? அப்பப்ப காரத்துக்கு ஒரு ஓரமா ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி லைஃப்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்தா தானே நல்லா இருக்கும். உனக்கு எல்லாமே வாழ்க்கையில விளையாட்டு தான் இல்ல பவி? சரி வாங்க, உங்களை மதிச்சு ஒரு மனுஷன் கூப்பிடுறப்போ போக மாட்டேன்னு முரண்டெல்லாம் பிடிக்க கூடாது. அதெல்லாம் ரொம்ப தப்பு. முதல்ல ஹரிஸ் கிச்சன் போறோம், gift வாங்குறோம். அங்க இருந்து மார்க்கெட் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போறோம். ஓகே? கொஞ்சம் மாத்திக்கலாமா? எப்படி? முதல்ல காய்கறியை போய் வாங்கிடுவோம், அதுக்கப்புறமா ஹரிசார போய் பாத்துருவோம். சரியா? ஓகே, வாங்க போலாம்.
ஏய் மேடி வந்துட்டியா? நீயே சொல்லு, டெக்கரேஷன் எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. அது சரி, உள்ள அத்தனை டேபிள் இருக்கும்போது வெளியில எதுக்கு தனியா ஒரு டேபிள் போட்டிருக்கீங்க? ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க மேடி. ஓ, உங்களுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்னா கண்டிப்பா லக்ஷ்மி மேடமா தான் இருக்கணும். கரெக்ட்டா? ஆஃப் கோர்ஸ், அவங்க தான். இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹோட்டலுக்கு இன்வைட் பண்ணிருக்கேன். என்ன விஷயம் சார்? இல்ல மேடம், நான் கத்துக்கணும்னு ஆசைப்பட்ட பரங்கிக்காய் டிஷ்ஷ அவங்க எனக்கு கத்து கொடுத்தாங்க. அட்லாஸ்ட் ஏன் ஆசை நிறைவேறிடுச்சு. பதிலுக்கு குரு காணிக்கைய நான் ஏதாவது செய்யணும்ல. அப்ப சாப்பாட போட்டு கணக்கு முடிச்சிடலான்னு இருக்கீங்க? சேச்சே, நான் அப்படி நினைக்கிறேன். வீட்டுக்கு வர யாரா இருந்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறதானே நம்ம கல்ச்சர். என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுலாம் கூட அப்புறம் தான். ஆக முதல்ல விருந்து, அதுக்கப்புறம் உங்களோட குரு காணிக்கை. கரெக்டா? எஸ். அது சரி சார், அப்படி என்ன ஸ்பெஷலா கிஃப்ட் பண்ண போறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயம் ஸ்பெஷலா தோணும். அவங்களுக்கு எது ஸ்பெஷலோ அதை அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லெட் அஸ் see. முதல்ல அவங்க வரட்டும். ஓ, வருவாங்களா மாட்டாங்களாங்கறதே உங்களுக்கு டவுட்டா இருக்குங்களா சார்? நான் வேணா அன்னைக்கு வண்டி அனுப்புன மாதிரி இன்னைக்கு அனுப்பிச்சிடவா? வேணாம் தாயே, அவங்க மாமனார் பார்த்தாருன்னா கொன்னே போட்டுருவாரு. ஆனாலும் அந்த தாத்தா ரொம்ப டெரர் தான். அப்படிதான் தோணும். ஆனா உள்ளுக்குள்ள அவர் ரொம்ப சாஃப்டான ஆளுன்னு என் மனசுக்கு படுது. ரியலி? பெத்த தகப்பனாவே இருந்தாலும் அன்புன்னு ஒண்ணு இல்லைன்னா அவங்க பிள்ளைங்க கூட சீண்ட மாட்டாங்க. லட்சுமி மேடம் அவங்க மாமனார் மேல வச்சிருக்கிற மரியாதை பார்த்த இல்ல, அது பயத்துல வர மரியாதை இல்ல, அன்புல இருந்து வர மரியாதை. அப்ப அந்த ஹிட்லர் தாத்தாவும் கூட வராரா சார்? முதல்ல லட்சுமி மேடம் வராங்களான்னு பாப்போம், மத்ததெல்லாம் அப்புறம். ஓகே சார், அப்ப லட்சுமி மேடம் வந்தாங்கன்னா நான் வெயிட் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே, வரேன். ஏன் ஜெயலட்சுமி, மார்க்கெட் போறதுக்கு எல்லாரும் வந்திருக்கோம், ஆனா சேச்சியே காணோம். அலங்காரம் பண்ணிட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? சேச்சி மார்க்கெட் போறதுக்கு கூட ஃபுல் மேக்கப்ல தானே வருவாங்க. நீ சொன்ன மாதிரியே ஃபுல் அலங்காரத்தோட தான் சேச்சி வந்துட்டு இருக்காங்க. சரிதான், புது பொண்ணு மாதிரில வராங்க. எல்லாரும் எனக்காயிட்டு வெயிட்டியானோ? நான் கரெக்டா வந்துட்டேனா? சரி போலாம் வா. சரி. என்ன அங்க பாருங்க. ஹாய் ஹாய். അവിടെ നോക്ക്, പ്രതിഭയുടെ ഗെറ്റപ്പ് കൊള്ളാല്ലേ? ஆமல்ல, என்னாச்சு இவளுக்கு? மார்க்கெட்ல காய்கறி வாங்கறதுக்கு தானே போறோம், இதுக்கு எதுக்கு இப்படி ஷோ காட்டுறா? ஹே சீச்சி, ஹாய் 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 ஹாய். ஹாய். ஹலோ 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 ஹலோ. என்ன பிரதிபா, Dress புதுசா? தெரியுதுல? பார்த்த உடனே தெரியுதா செய்து, ஆனா புரியதான் செய்யல. புரியல புரியல நான் சொல்றேன். என்னடா இவ நார்மலா கேஷுவலா ட்ரெஸ் பண்ற மாதிரி பண்ணாம எனக்கு ஏதோ பார்ட்டிக்கு போற மாதிரி ஸ்பெஷலா ட்ரெஸ் பண்ணிருக்காளேன்னு பாக்குறீங்க, അതാனே? അതെ, അത് തന്നെ. ഞങ്ങളെല്ലാം മാർക്കറ്റിലേക്ക് പോവാ. നീ എങ്ക കൂടെ തന്നെ വരേ. What market? Which market? Very silly. நான் இப்பலாம் அங்க வரதே இல்ல. இது எப்ப தொடங்கி? போயின வாரம்தான் அத்தனை கதை சொன்னேன். இனிமே வாழ்நாள் முழுக்க வீட்டுக்கு காய்கறி வாங்க போறது நீதாங்கிற மாதிரி பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்த. ஓஹோ, அதெல்லாம் விட்டுருங்கப்பா. You know one thing? இன்னைக்கு என்னோட லைஃப்ல very 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 happiest day. நிஜமாவா? Yes. ஹரிகிருஷ்ணன் சார் என்கிட்ட வந்து கேக் பண்ண கத்துக்கிட்டு போனாருல்ல, அந்த கண்கொள்ள காட்சியதான் நாங்க எல்லாம் பார்த்து ரசிச்சோமே, அதுக்கு என்ன இப்போ? யா ரைட். என்கிட்ட வந்து கத்துக்கிட்டு போனதுக்காக ஒரு நன்றி கடனா நோ 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 அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்கிட்ட கத்துக்கிட்டதுக்காக ஒரு குருதட்சிணை கொடுக்கறதுக்காக என்ன அவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிருக்காரே. എന്താ ഗുരുദക്ഷിണയോ? நம்ப முடியல. He is a பக்கா ஜென்டில்மேன். ஜென்டில்மேன்னா அப்படிதான் இருக்கணும். நான் கத்து கொடுத்த விதத்துல he was so impressed man. இந்த உலகத்திலேயே
என்னை விட ஒரு பெஸ்ட் குக் இருக்கவே முடியாதுன்னு எப்படி என்ன பாராட்டினார் தெரியுமா? இது எப்போ? போன்ல பேசினாரு. சினோ, இப்ப கூட எனக்காக தான் அவர் எங்க ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் போறதுக்கு லேட் ஆயிடுச்சுனா அப்புறம் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. ஓகே, நான் கிளம்புற டைம் ஆயிடுச்சு. See you, bye. அடடா இரு பிரதிபா, நிஜமாவே அவரு குருதட்சணை குடுக்கதா கூப்பிட்டாரா இல்ல உங்களா தனியா கூட்டிட்டு போய் ஒரு கொனில போட்டு ஆள் வச்சு அடிக்க செட் பண்ணிருக்காரா தெரியல. எதுக்கும் ஒரு போன் பண்ணி கேட்டுட்டு போலாமே. What nonsense. ஓகே ஃபைன், உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனா கால் டாக்ஸி புக் பண்றேன், என் கூட ரெஸ்டாரண்ட்க்கு வாங்க. நான் அதுக்கு சொல்லல பிரதிபா. உங்க டேலண்ட் என்ன, உன் கெத் என்ன, உன்னோட ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா ഹരികൃഷ്ണൻ പുതുസാ വന്നവർ தானே. പിന്നെ അതെല്ലാം ഇരിക്കുന്നോണ്ടല്ലേ നിന്റെ വീട്ടിലേക്ക് വന്നത്. That's the point. First impression is the best impression னு சொல்வாங்கல, அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டைமா என் வீட்டுக்கு வந்த மனுஷன் என்னோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போயிட்டாரு. அதனால தான் இன்னைக்கு என்ன அவரோட ரெஸ்டாரண்ட்க்கு இன்வைட் பண்ணிருக்காரு. Do one thing. நீங்க இப்போ மார்க்கெட் தான போறீங்க? மார்க்கெட்க்கெல்லாம் அப்புறமா போங்க, முதல்ல என் கூட ரெஸ்டாரண்ட்க்கு வாங்க. ஹரி சார் என்னை எப்படி தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாருன்னு பார்த்து ரசிங்க. அப்புறம் அவரோட ரெஸ்டாரண்ட்லயே நாம டிஃபன் சாப்பிடலாம். டிஃபனா? நோ 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 நோ, ஆக்சுவலி என்னோட ட்ரீட். ஓ, இந்த ஹாப்பினஸ் நான் வேற எப்படி செலிப்ரேட் பண்ண முடியும் சொல்லுங்க? பிரதிபான்னா பிரதிபாதான். நாங்க சும்மா தமாஷுக்கு 1000 பேசுவோம் பிரதிபா. அதுக்காக நீ பெரிய ஆள் இல்லன்னு ஆயிடுமா என்ன? அதான் அன்னைக்கு சாப்பிட்டமே பரங்கிக்காய் ஸ்வீட்டு. அடடட, என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். இல்ல லீலா? പരിമള, உங்களை மாதிரி ஒரு கேரக்டரை ഞാൻ ഈ ലോകത്തിൽ കണ്ടിട്ടേ ഇല്ല. ஆமா, பாத்திருக்கவே முடியாது. எப்படி இந்த உலகத்துல ஒரே ஒரு பிரதிபாதா இருக்க முடியுமோ அதே மாதிரி தான் இந்த உலகத்துல பரிமளாவும் பிறந்திருக்கா. வாவ் வாவ் வாவ். எனிவேஸ், டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் போலாம் வாங்க. நீங்களும் வாங்க. வாங்க. ஐயோ, நாங்க வரல, மார்க்கெட் போறோம், வீட்ல வேலை இருக்கு, எங்களால வர முடியாது. நானும் வரனே. Once again. Hey, hi Shiva. How are you doing? Good, good, good. All fine. Hey, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும். You know the famous ஹரிகிருஷ்ணன் chef? யா அவரேதான். அவரு எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. நல்ல பில்டப். ஆக்சுவலி அவருக்கு நான் ஒரு கேக் செய்ய கத்து கொடுத்தேன். பதிலுக்கு அவரு என்ன கௌரவிக்கணும்னு ஃபீல் பண்ணி அவரோட ரெஸ்டாரண்ட்க்கு என்ன இன்வைட் பண்ணிருக்காரு. You know that? இப்போ நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். Are you free? You going to come with me? ஏய் லீனா, நாமளே 4 பேர் இருக்கோம். இவ வேற போற வழியெல்லாம் யாராருக்கோ போன் போட்டு ஹோட்டலுக்கு வாங்க ஹோட்டலுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாளே. அத்தனை பேருக்கு இவ சாப்பாடு வாங்க தருவாளா? ஏய், பர்ஸ்ல பணம் வச்சிருக்காளான்னு கேளு. ஓகே ஃபைன், அப்ப நான் ஒன்னு பண்றேன். ரெஸ்டாரண்ட்ல நடக்கிற இந்த ஃபங்க்ஷனை நான் அங்க வர்க் பண்ற ஸ்டாஃபை வச்சு யாரையாவது வச்சு ஷூட் பண்ணி உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். Just watch it and enjoy, man. Okay? Thank you. See you. Bye-bye. My friend Shiva. விஷயத்தை சொன்ன, பாவம் வர முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணா. நல்ல வேலை வந்திருந்தா நம்ம ஃபீல் பண்ணிருப்போம். நல்ல வேலை தப்பிச்சோம். What? ஒண்ணு இல்ல, டைம் ஆயிந்து 10 கண்டி வெல்தான். Get in. சீக்கிரம். சரியா போச்சு சார். இன்னும் நீங்க முடிக்கவே இல்லையா? எல்லாம் கரெக்டா இருக்கானு செக் பண்ணிக்கிட்டேன் மேடி. எத்தனை தடவை தான் சார் செக் பண்ணுவீங்க? ஆமா இல்ல, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. என்னங்க, ஒரு ஆள் வந்து கொடுத்துட்டு போனா நீங்க பேக் பண்ணி எடுத்துட்டு வர சொன்னீங்களாமே, அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். எஸ், தேங்க் காட். இது என்னன்னு கூட எனக்கு தெரியக்கூடாதா? தெரிஞ்சா ஒண்ணும் தப்பு இல்ல, ஆனா இப்பவே தெரியணும்னு கட்டாயமும் இல்ல. வர வர உங்க பேச்செல்லாம் மார்க்கமா இருக்கு. அப்படியா நினைக்கிற? எனக்கு என்னமோ நான் ரொம்ப கரெக்டா பேசுற மாதிரி தெரியுது, ரொம்ப கரெக்டா நடந்துக்கிற மாதிரி தோணுது. லுக் மேடி, வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு புது டிஷ், இந்த மாதிரி டேஸ்ட் அனுபவிச்சதே இல்ல. நான் மட்டும் உங்ககிட்ட கேட்டு அதை கத்துக்கலன்னு வச்சுக்கையே, இது அவங்களுக்குள்ள இருந்த ஒரு ரகசியமாவே இருந்துட்டு போயிருக்கும். இப்போ இப்ப நான் கத்துக்கிட்டேன்.
நம்ம ஹோட்டல்ல இருக்கிற எல்லாருக்கும் எப்படியும் கத்து கொடுத்துருவேன். இங்க சாப்பிட வர அத்தனை பேருக்கும் அந்த டேஸ்ட நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். எல்லாரும் நல்லா இருக்குன்னு வாங்க. டெல்லியில இருந்து கூட நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. நல்ல ப்ராஃபிட் கிடைக்குமே. இது எல்லாத்துக்கும் காரணமா இருந்தவங்க சந்தோஷப்படுற மாதிரி நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு ஷேரை கொடுத்துட்டோமே. ஓ, அந்த 50,000 சொல்றியா? தேவையில்லாததை கொடுத்தா மனசு சந்தோஷப்படாது. ஆள் மனசை சந்தோஷப்படுத்துறது இந்த மாதிரி gift தான். ரைட். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமாவது என்கிட்ட சொல்லுவீங்களா? நடி, டைம் ஆயிடுச்சு. அவங்க வந்துட போறாங்க. சீக்கிரம் போய் பார்த்துட்டு வா. அதான் சார், நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் மூவ் பண்ணிட்டு பாருங்க. பாய். ஹலோ மேடம், வாங்க வாங்க வாங்க. நூறு ஆயிஸ் மேடம் உங்களுக்கு. இப்பதான் நானும் சாரும் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்களே வந்துட்டீங்க. அப்படியா? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? என்ன ஸ்பெஷலா? உங்க அத்தை வந்ததுதான் ஸ்பெஷலே. வாங்க மேடம், சார் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இல்லைங்க, என்னால ரொம்ப நேரத்துக்கு இங்க இருக்க முடியாது. வீட்டுல போட்டபடியே எல்லாமே போட்டு வச்சிருக்கு. அதுவும் இல்லாம மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போனோம். லேட்டா போனா அப்பா திட்டுவாரு. இதெல்லாம் இருக்கதான் செய்யும் மேடம். 10ஓட 11, அதோட இதுவும் 1. ஹாப்பியா வாங்க மேடம், வாங்க வாங்க அத்தை. வாங்க மேடம், வாங்க. வணக்கம். வாங்க வணக்கம் வணக்கம். வாங்க 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 வாங்க. பாருங்க, எங்க சார் எவ்வளவு ஸ்பெஷலா உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு.